உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தேவனை ஆராதிப்பது என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். தேவனை ஆராதிப்பது. இந்த ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த ஆராதனை நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நம்முடைய படைப்பு, நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் உண்டாக்கப்பட்டதற்கு காரணமே தேவனை ஆராதிப்பதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் தேவனை ஆராதிப்பதற்காக தான் அவை உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய படைப்புகளை பார்க்கிறோம். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவை எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். அவைகள் ஏன் உண்டாக்கப்பட்டவைகள் என்றால், இது கண்டிப்பாக மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாய விரிவு, இவைகள் அனைத்தும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 19 முதல் 2 வசனங்கள் அதை தான் விவரிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் அவருடைய அறிவை வெளிப்படுத்துகிறது. அவருடைய பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அவருடைய அறிவை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய படைப்புகளாகிய வானம், ஆகாய விரிவு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவை எல்லாம் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அதற்கு பிற்பாடாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த மனிதன் தேவனுடைய படைப்புகளை பார்க்கிறான். அவருடைய படைப்புகளை பார்த்து இதை உண்டாக்கினவர் யார் என்று அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிந்தித்து தேவனை கண்டறிகிறான். தேவனை கண்டறிந்து அவரை முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறான். அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறான். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்றால், அவருடைய மகிமையை எல்லாம் கண்ட பிறகு தேவனை இனங்கண்டு தேவனை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், தன்னுடைய முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறான். இப்படியாக இந்த ஆராதனை என்பது அது தேவனோடு உள்ள உறவையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் உண்டாக்கப்பட்டதற்கு காரணமே தேவனுடைய மகிமையை கண்டறிந்து தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்று இந்த தேவனை ஆராதிப்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 8 மற்றும் 9 வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதுவும் இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம முழு வேதாகமத்தின் கடைசி புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது வேதம் எப்படி சொல்லி முடிக்கிறது அப்படின்னா, தேவனை தொழுதுகொள். இந்த வசனத்தை ஏன் நான் மேற்கொள்கிறேன் என்றால், இதில் கவனிக்கக்கூடிய வேண்டிய முக்கியமான வார்த்தை தேவனை தொழுதுகொள் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் அதிகாரம் அவருடைய படைப்புகளை அறிவிக்கிறது. அவருடைய படைத்தவருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது.
அப்படி ஆரம்பித்த வேதம் கடைசியில எங்க முடிகிறது? அதாவது தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஆதியாகமம் கடைசியாக வேதம் நிறைவேறும் போது தேவனை தொழுதுகொள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் முடிகிறது. அப்ப இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனை நாம் உண்டாக்கப்பட்டதற்கு காரணம் தேவனை நாம் கண்டறிந்து தேவனை இனங்கண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய படைப்புக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்ப இப்படியாக வேதாகமம் முடிகிறது. அப்ப இங்க அந்த தூதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அந்த தூதன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனை தொழுதுகொள். அதாவது அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் அங்க ஆவியில் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தபோது அந்த தூதனை வணங்குவதற்காக போகிறார். அப்ப தூதன் தடுத்து நின்று, நானும் உங்களை போல ஒரு வேலை செய்யக்கூடியவன் தான், நானும் ஒரு பணிவிடைக்காரன் தான். எப்படி தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களாகிய நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபையாகிய விசுவாச மக்கள் எல்லாம் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல நானும் ஒரு பணிவிடைக்காரன் தான். என்னை ஆராதிக்காத, என்னை தொழுது கொள்ளாத, தேவனையே தொழுதுகொள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இங்கே தேவதூதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். தேவனையே தொழுதுகொள். படைக்கப்பட்ட படைப்புகள் அல்ல, படைக்கப்பட்ட படைப்பாகிய தூதனை அல்ல, தேவனையே தொழுதுகொள் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது எதையும் ஆராதிப்பதற்கு ஒரு பொருளை தெரிந்து கொள்ளக்கூடாது, மாறாக தேவனையே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனை உதாசீனப்படுத்துவதோ, தேவனை விட்டு விடுவதோ, தேவனை மறந்து விடுவதோ அல்லது தேவனை அலட்சியப்படுத்துவதோ அல்ல, தேவனையே ஆராதிக்க வேண்டும், தேவனையே தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இன்று நாம் தேவனை ஆராதிப்பதை குறித்து பார்க்க போகிறோம். இது புதிய ஏற்பாட்டில் எப்பேற்பட்ட அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனால் பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைகள் அது ஒரு விதமான ஆராதனை முறைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற போது அந்த ஆராதனை என்பது அது வேறு வகையாக சொல்லப்படுகிறது. எனவே இன்று நாம் அதை குறித்து தான் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இன்று நாம் ஆராதனை என்று சொல்லும்போது நமக்கு எது ஞாபகத்துக்கு வருகிறது? ஞாயிறு ஆராதனை ஞாபகத்துக்கு வருகிறது. ஆராதனை நேரம் என்று சொல்லுகிறோம், ஞாயிறு ஆராதனை என்று சொல்லுகிறோம். அப்ப இன்று நாம் இந்த ஆராதனை என்ற வார்த்தையை பயன்படுத்துவது போல் நம்ம புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்லையோ அந்த பகுதியில் வாசிக்கிற போது அந்தபடி அவர்கள் பயன்படுத்தவில்லை. அதாவது ஞாயிறு ஆராதனை என்று நாம் இன்று சொல்லுகிறோம், இந்த பதத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? அதாவது அப்போஸ்தல காலத்து திருச்சபை, புதிய ஏற்பாட்டின் திருச்சபை, அந்த ஆதி காலத்து திருச்சபை, ஆரம்ப திருச்சபையில் எப்படி இதை அழைத்திருக்கிறார்கள்? இந்த ஆராதனை என்று நாம் இன்று பயன்படுத்துகிறோமே, இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சில வசனங்கள் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல். அப்ப இந்த எதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சபை கூடி வருதல் அப்படின்னு அதை அழைக்கிறார்கள். அதே போல அப்போஸ்தல நடபடிகளில் நாம் வாசிக்கிற போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அப்படின்னு அப்போஸ்தல நடபடிகள் 2:46-47 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போ அங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம்? அங்கே சபை கூடி வருதல்
எல்லாரும் ஒன்றாக கூடி வருதல் அப்படின்ற அந்த பதத்துல தான் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நாம் பயன்படுத்துவதை போல் ஆராதனை அப்படின்லாம் பயன்படுத்தவில்லை. சபை கூடி வருதல், விசுவாச மக்கள் சபையாரெல்லாம் ஒன்றாக கூடி வந்த போது அப்படின்னு அந்த ஒரு பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்படி இந்த ஆராதனை நடைபெற்றது, இந்த ஆராதனைக்குரிய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆராதனைக்கு அவர்கள் சில பதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக எபிரேய வார்த்தை ஹிஸ்தாவா அப்படின்னு ஒரு எபிரேய வார்த்தை ஆராதனைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை பணிந்து கொள், தேவனை தொழுது கொள் என்பதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் 171 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது எந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, தேவனை பணிந்து கொள்ள வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கான கிரேக்க வார்த்தை, அதாவது ஹிஸ்தாவா என்ற எபிரேய வார்த்தைக்கு சமமான கிரேக்க வார்த்தை என்னன்னா புரோஸ்குனியோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வார்த்தை புரியவில்லை என்றால் அதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். நான் என்ன கருத்தில் சொல்கிறேன்ற மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டா போதும். இந்த கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க? இந்த தேவனை தொழுது கொள்வது என்ற இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த புரோஸ்குனியோ என்ற வார்த்தை எங்கே புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுனா, அது நற்செய்தி நூல்கள், முதல் 4 சுவிசேஷ நூல்கள் இருக்கிறது. நற்செய்தி நூல்களில் இது 26 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் கடைசியாக எங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுனா, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நற்செய்தி நூல்கள் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 2 பகுதிகளில் மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவனை பணிந்து கொள்வது என்ற இந்த புரோஸ்குனியோ இந்த அர்த்தத்தில் உள்ள வார்த்தை முக்கியமான பகுதிகளாகிய நிருபங்களில் இது பயன்படுத்தப்படவில்லை. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு, யூதா இவர்கள் எழுதின, எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த பகுதிகளில் இந்த பணிந்து கொள் என்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எங்கன்னா 1 கொரிந்தியர்ல 14:25 அங்க அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் தேவனை பணிந்து கொள்வது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நிருபங்கள்ல. வேற எந்த இடத்துலையும் இந்த பணிந்து கொள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அப்ப ஏன் இந்த நற்செய்தி நூல்களில் பணிந்து கொள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பிரத்யட்சமாக மனிதருடைய கண்கள் பார்க்கும்படியாக அங்கே வெளியரங்கமாக பூமியில் இருந்தார். அப்போ அவர் அற்புதங்களை செய்த போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை வந்து பணிந்து கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் நற்செய்தி நூல்களில். அதனால தான் இந்த வார்த்தை அங்கே நற்செய்தி நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் தேவனை இவர்கள் அங்கே பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடி இருந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டார்கள் என்ற காரியங்களை நாம் அடிக்கடி அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். அப்போ இதனால தான் இந்த பணிந்து கொள்வது என்ற வார்த்தை நற்செய்தி நூல்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வந்ததுனால இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நிருபங்களில் இந்த வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. அப்போ ஏன் இது நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது? ஏன்னா நிருபங்கள் யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறதுனா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அது சபைகளுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த ஆராதனை, தேவனை பணிந்து கொள்வது, தொழுது கொள்வது என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் நற்செய்தி நூல்கள்லையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஏன் இந்த நிருபங்களில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, இதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கான காரணம் நம்ம அவருடைய வாழ்க்கையில்
கவனிக்கலாம், அவருடைய போதனையில கவனிக்கலாம். ஏனால் இதை குறித்த அந்த முக்கியமான வார்த்தையே அவர் யோவான் 4வது அதிகாரத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் அவர் வருகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலம் முடிவு பெறக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வருகிறார். அந்த காலத்தில் இருந்த கண்ணோட்டம் வேற. ஏன்னா அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டில் மக்களை பொறுத்தவரை தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு ஆராதனை முறைகள் என்றால் சில சடங்குகளை அங்கு செய்ய வேண்டும். தேவாலயத்தில் பிரதான ஆசாரியன் இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆராதனை என்பது பலிமுறைகளாக இருந்தது. இதையும் தேவன் தான் கொடுத்தார். இந்த பலிமுறைகளை செய்வதுதான் தேவனை ஆராதிப்பது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எல்லா மக்களுக்கும் ஆராதனை என்றால் அவர்கள் நினைவு என்னன்னா, நாம் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு போக வேண்டும், அங்கு பலிக்கான மிருகங்களை கொண்டு போக வேண்டும், அங்கு பலியிடப்பட வேண்டும். பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து பாவ நிவிர்த்தி செய்கிறார். நாம் அங்கு எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தரை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு திரும்ப நம்ம வீட்டிற்கு வர வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இருந்த மனப்பாங்கு. ஆனால் இந்த இப்பேற்பட்ட காலத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தன்னுடைய போதனையின் மூலமாகவும் இந்த ஆராதனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவர் ஆலயத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பேற்பட்டவர் என்றால் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தேவாலயம், எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயம் என்ன என்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்ததோ அதை காட்டிலும் அதிகமான காரியங்களுக்குரியவர் யார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், அங்கே தேவாலயம் என்று ஒன்று இருந்தது, அதற்கு பனிமுட்டுகள் இருந்தன, பலிபீடம் இருந்தது, பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். பிரதான ஆசாரியருக்கு அவர்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருந்தது. பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் வெள்ளை ஆடை இருந்தது. அடுத்து ஏபோத் அப்படின்னு சொல்லி 12 கற்கள், அதாவது 12 கோத்திரங்களுக்கு சமமாக 12 கற்களை பதித்த அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு இருந்தார்கள். அடுத்து அவர்கள் பலிகளை செலுத்தி கொண்டு இருந்தார்கள். அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசனம், தூபங்கள். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்தோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பனைகள், இதெல்லாமே அங்கே இருந்தது. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பார்க்கிறோம் குத்துவிளக்கு இருந்தது, அப்பம் வைக்கக்கூடிய மேஜை அங்கே இருந்தது. அப்போ இது எல்லாம் எதை குறிக்கிறது என்பதை நாம் ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் என்ன செய்து கொண்டிருந்ததோ அதை எல்லாம் யார் நிறைவேற்றினார், அது எல்லாம் யாரை குறித்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அது குறித்து கொண்டிருந்தது. அது பழைய ஏற்பாட்டின் நினைவேறுதல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் என்ன சொல்லிக்கிறார்னா, இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப தேவாலயத்தை கவனிக்க, இப்படிதான் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனை என்ற வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்துகிறார், எந்த அர்த்தத்தில் கொண்டு போகிறார் என்பதை நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் நாம் எப்படி ஆராதனை செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவர் இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த தேவாலய முறைகளை அங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாற்றி அங்கிருந்து நம்முடைய கவனத்தை எங்க கொண்டு வருகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனம் அவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அதை எதை சொல்லுகிறார்? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்திருந்தாலும் அவர்
ஆராதனைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை அங்க கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஆராதனை பழைய ஏற்பாட்டில் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்க ஒரு ஆலயம் என்று ஒன்று வேண்டும், கட்டடம் என்று ஒன்று வேண்டும், அடுத்து பிரதான ஆசாரியன் என்று ஒருவர் இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் இருக்க வேண்டும், வழிமுறைகள் இருக்க வேண்டும். அப்ப இவர்களை பொறுத்தவரை ஆராதனைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல ஆராதனைக்கு என்று குறிப்பிட்ட நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல இந்த ஆராதனைக்கு என்ன பண்ணணும்னா வெளிப்பிரகாரமாக சில சடங்குகளை செய்ய வேண்டும், அதாவது பலிகளை அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப இதுதான் ஆராதனை என்ற கண்ணோட்டம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை ஆராதனை என்ற கண்ணோட்டம் அது ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்தது, நேரம் சார்ந்தது, அப்புறம் வெளியரங்கமான சில சடங்குகள் சார்ந்ததாக இருந்தது. இதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது தன்னை வைத்து அதை விளக்குகிறார். அதை பழைய ஏற்பாட்டு அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் கிறிஸ்துவில் அது நிறைவேறுகிறது. அது எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளம், அது எல்லாம் கிறிஸ்துவை தான் குறித்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பொன்னோ இல்ல பலியோ பலிபீடமோ இல்ல பிரதான ஆசாரியனோ பிரதான ஆசாரியனுக்குரிய ஆடைகளோ இல்ல திரையோ கிருபாசனமோ உடன்படிக்கை பெட்டியோ இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய துளிர்த்த கோலோ இது நியாயப்பிரமாணங்களோ இது எல்லாமே யாரை தான் குறித்து கொண்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இது எல்லாம் குறித்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர் ஆராதனைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை கொண்டு வருகிறார். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். நம்ம நேரடியாக அந்த பகுதிக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க நாம் பார்க்கிறோம், சமாரியா பெண்கிட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பகுதி. அதாவது இந்த சமாரிய பெண் இப்பதான் முதலையாக அவளை இவர் பார்க்கிறார். அந்த புதிய ஆள்கிட்ட எப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப ஆழமான பகுதிகள் இது. அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதாவது அவர்கள் சமாரிய பகுதியில் இருக்காங்க. சமாரியர்கள் அவர்கள் யூதர்களோடு சம்பந்தம் கொள்ள முடியாது. இவர்களால் எருசலேமில் உள்ள ஆலயத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர்கள் யூதர்களால் ஒதுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் வைத்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி பழைய ஏற்பாட்டு மக்கள் யூதர்கள் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் போய் தொழுது கொண்டார்களோ, அப்போ அது போல இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, சமாரியால அங்கேயே அவர்களுக்குள்ள ஒரு மலை இருந்தது. அந்த மலையில ஏறி இவர்கள் போய் அங்க தொழுது கொண்டு வந்தார்கள். அப்ப அதை தான் அந்த ஸ்திரீ அங்க சொல்லுகிறார்கள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அப்ப இங்க ஆராதனை அப்படின்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்றத இந்த வசனத்துல தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும்னா அது ஒரு இடம் சார்ந்ததாக இருக்குது. ஆலயத்துல தான் போய் ஆராதிக்க வேண்டும், ஆலயத்துல போய் தான் தொழுது கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அவர்களுக்கு இருந்துச்சு. அப்ப யூதர்கள் எருசலேம்ல உள்ள ஆலயத்துக்கு போனார்கள், சமாரியர்கள் அவர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய மலையில ஏறி போய் அங்க தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த புரோஸ்குனியம் அப்படின்ற வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தையை தான் இவர்கள் நினைத்து இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உடைத்து காட்டுகிறார் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்கலாம். 21வது வசனம். அப்ப இங்க பார்க்கிறோம், அப்ப இங்க உடைத்து போடுகிறார். அதாவது ஆராதனைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க போதிக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்ப ஆராதனை என்பது ஒரு இடம் சம்பந்தமான காரியம் அல்ல. ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு அங்குதான் ஆராதிக்க முடியும், கட்டிடங்களுக்குள்ள ஆலயத்துக்குள்ளதான் ஆராதனை செய்ய வேண்டும் என்பது அல்ல. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, வெறும் மலையிலையும் எருசலேம்லையும் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவர் அந்த இடத்தை குறித்த அந்த காரியத்தை அங்க உடைத்து போடுகிறார். 23வது வசனத்தை.
23வது ஆரம்ப வார்த்தை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அப்ப இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள், அதாவது உண்மையாய் தொழுது கொள்வதுனா என்னன்றத இந்த இடத்துல தான் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அப்ப அது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோமே. அப்ப அது என்ன? அது எல்லாம் அது ஒரு நிழலாட்டம், அது ஒரு நிழல், அது நிஜமல்ல, அது ஒரு நிழல். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் செய்த முறைகள் எல்லாமே நிழல் தான். புதிய ஏற்பாட்டில் தான் அது உண்மையாகிறது, அது நிஜமாகிறது, அது மெய்யாகிறது. அப்ப அவர் இவ்வளவு நாட்கள் அவர்கள் செய்தது எல்லாமே ஒரு நிழலாட்டமாக தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த நிழலாட்டம் எல்லாம் எங்க நிறைவேறுகிறதுனா ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுகிறது. பலிகள்னா கிறிஸ்துவே மெய்யான பலி, பாவமற்ற பலி, குற்றமற்ற பலி, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பேதுரு அழகாக தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். அப்ப பலிகள் கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவாலயம் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டது. அப்ப பொன் என்றாலே நமக்கு தெரியும், அது சுத்தமான பொன், சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அது அவருடைய குணாதிசயத்துல குறிக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பழுதற்றவர், குற்றமற்றவர், மாசற்றவர். அப்ப தேவாலயத்தில் எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டதோ, ஆசாரியர்களுடைய உடை வெள்ளை, அதுவும் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்குறோம். அடுத்து 12 கோத்திரங்களை அவர் அங்க ஆசாரியன் சுமந்து செல்கிறான். அதுபோல கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அவர் தன்னிடத்தில் சுமந்து கொண்டு அவர் போகிறார். திரைச்சீலை, அப்ப மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, துளிர்க்கிறது அப்படின்னா அவர் உயிரோடு எழும்புகிறதை அது குறிக்கிறது. அப்ப இதுல எல்லாமே ரொம்ப ஞான மர்த்தம் உள்ளவைகள், எதுவும் தற்செயலாக கொடுக்கப்பட்டதல்ல. ஒரு சடங்குகளை போல் தேவன் கொடுக்கப்பட்டு அவர் சொல்லி இருந்தாலும் இதற்குரிய பொருள் எல்லாம் எங்க வந்து நிறைவேறுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அது நிறைவேறுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்ப இதுவரைக்கும் தொழுது கொண்டு வந்த விதமோ முறைகளோ எல்லாம் ஒரு நிழலாட்டமே. அதனுடைய நிஜம் எங்க வருகிறதுனா புதிய ஏற்பாட்டில் தான் வருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிறகுதான் இது தொடங்குகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுன்றத இங்க சொல்லுகிறார். பிதாவை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் எப்ப வந்தது? இப்பொழுதே வந்திருக்கிறதா? கிறிஸ்துவின் காலத்துல அது வந்துருச்சு, கிறிஸ்துவின் மூலமாக. ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டை எல்லாம் நிறைவேற்றி முடித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப காலம் வந்துருச்சு அப்படின்னா எங்க வந்துருச்சு? ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அப்பேற்பட்ட காலம் இப்பொழுது வந்து விட்டது. அது கிறிஸ்துவுக்குள்ளாக அது இருக்கிறது. அப்ப இவர் அந்த பழைய ஏற்பாட்டு என்னென்ன இவர்களுடைய மனப்பாங்குகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அங்க உடைத்து காட்டுகிறார். அப்ப தேவனை எப்படிதான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அப்ப இது ஒரு இடம் சம்பந்தமான காரியம் அல்ல, அல்லது வெளிப்பிரகாரமாக சில சடங்குகள் சடங்குகள் பற்றிய காரியம் அல்ல. ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறுதல். அதே போல சில சடங்குகளை செய்து தான் நாம் ஆராதிக்கணும் அப்படின்னா அப்பேற்பட்ட மனப்பாங்கும் ஒரு தவறான மனப்பாங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதற்கு மாறாக ஆராதனை என்பது அது ஆவியிலும் உண்மையிலும் செய்யப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஆவியிலும் அப்படின்னா என்னன்னா, ஆவி என்பது வெளியில் இல்லை, ஆவி என்பது எங்கே இருக்குது? அது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தோமாட்டை போய் சொல்லுவாங்க,
மற்ற சீஷர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தோம் அப்படின்னோடனே தோமா என்ன சொல்லுவார், நான் அவரை என் கண்ணார கண்டு என்னுடைய கையை அவர் விழால விட்டா ஒழிய நான் நம்ப மாட்டேன். அப்போ திரும்ப தோமா கிட்ட தன்னை காட்டினார். உன் கையை நீட்டி உன் விரலை இங்கே விழாவிலே விடு அப்படின்னோடனே அங்கே தோமா அதை பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? 2 வார்த்தை தான், அழகான வார்த்தை, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லுகிறார். இந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தேவனே அப்படின்ற தேவனே என்று அழைத்து நாம் பார்க்க முடியாது. தோமா அதை அழகாக சொல்கிறார். அதாவது அதை பார்த்த உடனே அவருக்குள்ள விசுவாசம் வந்தது, அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் அவர் ஆவியில இருந்ததுனால தேவனை எப்படி அவர் சொல்லுகிறார்னா, என் ஆண்டவரே என் தேவனே. இதுதான் அவர் தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தின 2 வார்த்தைகள். அந்த சூழ்நிலையில உடனே அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அப்ப இது ஆவியிலும் உண்மையிலும், அதாவது ஆவி என்பது நாம் தேவனை வார்த்தையின் மூலமாக அறிகிறோம். அவரை அறிய அறிய நம் உள்ளம் அன்பினால அது பொங்குகிறது. அப்ப ஆவியில் என்பது அது உள்ளிருந்து அது பிறக்க வேண்டும், அது உள்ள இருந்து நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அது வெளிப்புறமானது அல்ல. அதே போல ஆவி என்பது நம் உள்ளத்திலிருந்து உருவாக வேண்டும் என்பதை பார்த்தோம். உண்மை என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது எப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் அறிந்து கொண்டு அதை உண்மையாக நம் உள்ளத்திலிருந்து உணர்ந்து வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய வெளியாக்கம் தான் இந்த உண்மை. அதாவது உண்மை என்பது அதுவும் கர்த்தரை பற்றுகிற அறிவில் அறிந்து கொண்டு அவரை உண்மையாக அறிந்து கொண்டு அந்த உண்மையின் வடிவத்தில் வரக்கூடிய காரியம் தான் இந்த உண்மையை பற்றி குறிக்கிறது. அப்போ ஆவி என்பது உள்ளார்ந்த ஒரு காரியம். அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், உண்மையை அறிந்த பின்பு உண்மையாக அதை செய்ய வேண்டும். அது போலியாக செய்யக்கூடாது, அது நடிப்பல்ல, அது உண்மையில் அது செய்யப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அவர் முக்கியமான காரியங்களை, பழைய ஏற்பாட்டில் ஆராதனை அப்படின்னா தேவனை பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அதுக்கு இடம் ஒன்று தேவை, காலம் என்று ஒன்று இருக்கிறது, அது சடங்குகள் மூலமாக செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு அர்த்தத்தை மாற்றி ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். இந்த அர்த்தத்தில் தான் அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு 15:8 மற்றும் 9 இப்போ ரொம்ப முக்கியம். உண்மை என்ற வார்த்தைக்கு இங்கே கூட நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இவர்கள் ஒரு சடங்குகளை போல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அதாவது வெறும் வாய் தான் கர்த்தரை மகிமைப்படுத்துது. வாயில தேவனே உமக்கு நன்றி, ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி, ஈசாக்கின் தேவனே உமக்கு நன்றி, அங்க சந்தை வெளிகளில் நின்று இப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் அங்க அந்த ரோடுகளின் சந்தியில் நின்று கொண்டு தேவனை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபிப்பதை போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் சேர்ந்து என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இவங்களுக்கு எங்கிருந்து வரல? உண்மை என்பது இவர்கள் கிட்ட இல்லை, ஆவி அங்கு இல்லை, ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை, வெறும் வாய் மாத்திரம்தான் அங்க பேசிக்கொண்டிருக்கிறது. அப்ப இப்பேற்பட்ட ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. 9 அதை தான் சொல்லுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இவங்க பேசக்கூடியதும் என்ன? கற்பனைகளை தான், மனுஷருடைய கற்பனைகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள். வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த ஆராதனை வீண் ஆராதனை அப்படின்னு சொல்லிவிட்டார். இருதயம் கர்த்தருக்குள்ள இல்லாத வரைக்கும், இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிற வரைக்கும் நாம் 1000 வார்த்தைகளை சொல்லலாம், 1000 ஸ்தோத்திர பலிகளை செய்யலாம், எவ்வளவோ பாடல்களை பாடலாம், என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவனை விட்டு தூரமாக இருக்கும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஆராதனை வீண் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப
புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை ஆராதனை என்பது அது ஒரு இடம் சார்ந்தது அல்ல, அது ஒரு காலம் சார்ந்தது அல்ல, அல்லது சில சடங்குகள் போல் அல்ல. அதனால தான் இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது இவர்கள் இந்த நிருபங்களில் இதை குறித்து அவர்கள் சொல்லவே இல்லை, எங்கேயுமே அவர்கள் இதை பயன்படுத்தவில்லை. ஏன்னா இந்த ஆராதனை என்பது நாம் உள்ளத்திலிருந்து அதை செய்ய வேண்டும், அது ஆவியிலிருந்து செய்ய வேண்டும், உண்மையாக அதை செய்ய வேண்டும். ஏன்னா பணிந்து கொள்வது என்பது பழைய ஏற்பாட்டில் ஏன் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, அங்கே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை தேவாலயத்தில் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களால் பார்க்க முடிந்தது. மேகத்தூண், அக்கினி ஸ்தம்பம் இதெல்லாம் இருந்தது. அப்போ அதெல்லாம் இருந்தப்ப இதெல்லாம் தேவனுடைய ஒரு பிரத்யட்சமான வெளிப்பாடாக இருந்தது. அதனால் இவர்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க, பிரத்யட்சமாக தெரிந்ததுனால நேரடியாக அங்கே பணிந்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம நற்செய்தி நூல்களில் வாசிக்கிறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மாம்ச கண்கள் பார்க்கிற மாதிரி அங்கே பிரத்யட்சமாக வெளிப்படையாக அங்கே தான் இருக்கிறார், அதனால் பணிந்து கொண்டார்கள். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் நம்ம பார்க்குறோம், அங்கேயும் பிரத்யட்சமாக தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ சமூகம் இருக்கிறது. அப்போ அங்கே தொழுது கொள்ள முடியும். ஆனால் இங்கே நிருபங்களை பொறுத்தவரை நம்மளால் பிரத்யட்சமாக மாம்ச கண்கள்னால பார்க்க முடியாது. அப்போ இந்த ஆராதனை என்பது இது ஆவியில் செய்யப்பட வேண்டும், உண்மையில் செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த ஒரு வலியுறுத்துதல் தான் நம்ம நிருபங்கள் முழுசும் நம்ம பார்க்கிறோம். இந்த அர்த்தத்தில் தான் இவர்கள் ஒவ்வொருவரும், அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் தன்னுடைய நிருபத்தில் இப்படியாக அவர் எழுதி இருக்கிறார். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்னொரு ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்னன்னா, தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அடுத்து தேவனை சேவிக்க வேண்டும். சேவை செய்வது என்ற இன்னொரு ஒரு வார்த்தையும் ஆராதனைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ சேவை செய்வது என்றால் அங்கே பரிசுத்த ஆலயத்தில் இருந்து அந்த பலிக்கான முறைகளை செய்கிறார்களே, அந்த அப்பேற்பட்ட ஒரு சேவையை குறிக்கிறது. இப்போ நம்ம ஊரில் சமுதாய சேவை அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த சேவை என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வர்றப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டு சொல்லலாம் இதை எப்படி ஆவிக்குரிய ரீதியில் நம்ம நிறைவேற்றுவது அப்படின்றத தன்னுடைய நிருபங்களை ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இந்த சேவை செய்வது, இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமானது. தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்போ இவர் சேவை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறப்ப அந்த பழைய ஏற்பாட்டு வார்த்தையை எப்படி புதிய ஏற்பாட்டில் நாம் நிறைவேற்றணும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தரை குறித்த சுவிசேஷத்தை அறிவித்து தன்னுடைய வாழ்க்கையவே தேவனுடைய சேவைக்கு அர்ப்பணித்து விட்டார் என்ற பதத்தில் அவர் எழுதுகிறார். அப்போ எப்படி சேவை என்பது அது ஒரு சடங்கல்ல, அதற்கு மாறாக நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும்னா கர்த்தரை சேவிக்க வேண்டும். எப்படி கர்த்தருக்கு சேவை செய்வது? குமாரனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து நற்செய்தியை ஜனங்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்க்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை முழுசும் இப்படி தான் அவர் செலவழித்தார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பண்ணியிருக்கிறாரு? சேவையாக மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எப்படி கர்த்தரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது அப்படின்னா எப்படி இது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது அப்படின்றத தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:3 வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:3. அப்போ இங்கே பார்க்குறோம் 2 காரியங்கள் பார்க்குறோம். விருத்த சேதனம். இந்த யூதர்கள் எல்லாரும் எது மேலே ரொம்ப தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னா, நாங்களாம் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தான் விருத்த சேதனம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மாம்சத்தின் மேல் அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் மாம்சம்லாம் என்ன, இதை பழைய ஏற்பாடு எல்லாம் ஒரு நிழல், பழைய ஏற்பாட்டு எல்லாமே ஒரு நிழலாட்டம் தான், ஒரு மாதிரி, அது ஒரு ஒப்பனை, அது ஒரு திருஷ்டாந்தம்.
புதிய ஏற்பாடு தான் ஒரு ஆவிக்குரியது. அப்போ அதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போ விருத்த சேதனம் என்பது சரீரத்தில் செய்யக்கூடிய விருத்த சேதனத்தை அவர் சொல்லவில்லை. மாறாக ஆவியில் தேவனை ஆராதிக்கும் போது, ஆவியில் தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது என்ன பண்ணுகிறோம்னா, நம்முடைய இருதயம், அதாவது அந்த கல்லான இருதயம், அந்த இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டு அந்த இருதயம் ஒரு சதையுள்ள இருதயமாக மாறி, ஏன் சதையுள்ள இருதயம் அப்படின்னா, அந்த சதையுள்ள இருதயத்தால தான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். சதையுள்ள கல்லான இருதயம் வந்துச்சுன்னா என்னதான் இறக்குனாலும் இறங்கவே இறங்காது. சதையுள்ள இருதயத்தால தான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதை தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ மாம்சத்தின் மேல் நம்பிக்கை மாம்சத்தினால் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கவில்லை. அதற்கு மாறாக நாம் ஒரு விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறோம். இந்த விருத்த சேதனம் எங்கே இருக்கு? இருதயத்தில் செய்யப்பட்டு இருக்கிறது. இதை எப்படி நாம் செய்தோம் அப்படின்னா, கர்த்தரை ஆவியில் ஆராதிப்பதின் மூலமாக, கர்த்தரை ஆவியில் பணிந்து கொள்வதின் மூலமாக, இது ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வதின் மூலமாக இதை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கே பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு காரியம். இதே போல தான் இந்த ஆராதனை என்ற வார்த்தையை இன்னும் ஒரு இடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். ரொம்ப 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 முக்கியமான பகுதியே இந்த பகுதி தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் முதல் வசனம், ரோமர் 12:1. அப்போ பழைய ஏற்பாட்டில் பலிகள் நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரே பலிகளாக தான் இருக்கும். பழைய அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை நம்மளால் கற்பனையே செய்து பார்க்க முடியல, எப்படி இருந்திருக்குன்றதே தெரியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மிருகம் வரும், அங்கே வெட்டப்பட்டால் அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே இரத்தமாக ஓடி போய் இருக்கும். அந்த மாம்சத்தினுடைய சுவாசம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அது எப்பேற்பட்ட இடம்ன்றதே நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்ப இந்த பலிகளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ பலின்னா நீ பழைய ஏற்பாட்டுக்கு போய் ஆட்டு மாட்டை நினச்சிட்டு இருக்காதப்பா. புதிய ஏற்பாட்டில் என்ன அர்த்தம்னா, உன்னையே நீ பலியாக கொடுக்க வேண்டும். உன்னுடைய சரீரம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாய் இருக்க வேண்டும். இதுதான் அந்த பலி. பலி என்பது வெறும் ஆடு மாடுகளை கொடுப்பதல்ல, நீ உன்னையே பலியாக கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்னா, எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு மிருகங்களுக்கு எந்த ஒச்சமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குருட்டுத்தன்மை, எந்த ஒரு பழுதும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது போல நீ புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்ப நீ உன்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. இப்படி உன்னுடைய, அதே தான் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல சொல்லுவார், உங்களுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக எண்ணிக்கொள்ளாமல் எப்படி நீதியை சரி கட்டுகிற ஆயுதங்களாக உன்னுடைய சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சரீரம் அநீதியின் ஆயுதங்களாக இருக்கக்கூடாது, அதற்கு மாறாக நீதியை செய்கிற ஆயுதமாக இருக்க வேண்டும். அப்போ இதுதான் அந்த பலி. ஜீவ பலி என்பது எப்படின்னா, நம்மை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு பிரியமான, அவரை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக, அந்த பலியை அங்கீகரிக்கும் வண்ணமாக நம்மையே ஒப்பு கொடுப்பது தான் அந்த பலி. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஆராதனை குறிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு அவர் ஒப்பிட்டு சொல்கிறார். இப்படி தான் நம் ஆவிக்குரியவர்களாக புதிய ஏற்பாட்டில் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதே போலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் தன்னுடைய நிருபத்தில் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 13:15. இப்போ இங்கே பார்க்குறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அதாவது உதடுகளின் கனி, அதாவது கனி வரணும் அப்படின்னா நேரடியாக கனி வந்துடாது. அதற்கு நிலத்தை உழுது, அப்புறம் பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, விதையை விதைத்து, அதற்கு நீர் பாய்ச்சி பராமரித்து, அது இலையை விட்டு, அது முளைத்து எழும்பி, அது பூ விட்டு காய் விட்டு அப்புறம் கனி. அதாவது நம்ம இருதயத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர வளர நம்முடைய உள்ளம் அவருடைய அன்பினால் பொங்க, அவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் உணர்ந்து, நம்முடைய உள்ளம்
அந்த அன்பினால் பொங்குதே, அதனின் உச்சக்கட்டம் தான் எது, அதனால தான் கனி அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடு, நேரடியாக நம்ம 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லிவிடுவதல்ல, இருதயத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாமல் சொல்லிவிடுவதல்ல, ஆண்டவரை ஆவியில் நாம் உணர்ந்து உண்மையின் வெளிப்பாடாக தான் எப்படி வர வேண்டும். இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்பது நம்முடைய உண்மையின் வெளியாக்கமாக தான் இருக்குமே தவிர அதை வெறும் உதடுகள்னால சொல்லி தான் இங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, அப்ப ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல. நாம் நினைப்பதை போல் ஆராதனைனா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8லேருந்து 10 மணிக்கு போனோம்யா, தேவனை ஆராதிச்சிட்டோம், முடிந்து போயிட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படி என்பது அல்ல. எப்போதும். அப்போ ஆராதனை என்பது நான் ஏற்கனவே சொன்ன போது அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அது ஆவியிலிருந்து செய்யப்பட வேண்டும், உண்மையோடு அதை செய்ய வேண்டும், எப்போதும் அதை செய்ய வேண்டும். நாம் உட்கார்ந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், பிரயாணம் பண்ணும் போதும், மற்றவர்களோடு பேசும் போதும், மற்றவர்களோடு பழகும் போதும், நாம் நமக்குரிய வேலைகளை செய்யும் போதும், வீட்டில் இருந்து வேலைகளை செய்யும் போதும், எல்லா பிள்ளைகளோடு பேசும் போதும், கணவனோடு பேசும் போதும், மனைவியோடு பேசும் போதும், இப்படி என்ன வேலைகள் வேணாலும் செய்யலாம். ஆனால் இது எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய சொல்லுனால, நம்முடைய கிரியைகள்னால, நம்முடைய செயல்கள்னால, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக, பழுதற்ற ஒரு வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதை தான் அதனால தான் நிருபங்கள் உண்மையான ஆராதனையை இப்படியாக குறிப்பிடுகிறது. எப்போதும் அவருக்கு செலுத்த கடவும். 16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ இந்த பலிக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதாவது பலிகள் என்பது மிருகங்களோடு அல்ல, நம்மையே பலியாக கொடுக்க வேண்டும். எப்படின்னா பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், நன்மை செய்வது, நன்மையும் செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் ஆராதனை முறை, நம்மளுடைய சொல் செயல் எல்லாமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், தேவனுக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும், தேவனுக்கு புகழை கொண்டு வர வேண்டும். அப்போ நாம் நன்மை செய்யும் போது, தானம் தர்மம் செய்யும் போது இதெல்லாம் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை மொத்தத்தையும் தான் அது குறிக்கிறது. வெறும் ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு கட்டடங்களுக்குள்ளாக செய்யக்கூடிய காரியம் மட்டுமல்ல, எப்பொழுதும் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் இந்த 2 மணி நேரம் வரணும், இது வர தேவையில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் தான் 10வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்னா, அன்றியும் 10:25 சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ இந்த சபை கூடி வருதல் ஏன் அவசியம், ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஃபோனை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணாதான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த சபை கூடி வருதல் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இங்கே நம்ம பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். இப்போ இந்த சபை கூடி வருதல் அப்படின்னு வர்றப்ப, இந்த ஐக்கியத்தில் நாம் பங்கு பெறப்ப, நாம் தவறுகிற காரியங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நம்மை நெறிப்படுத்துவதற்கும், நம்மை சீர்படுத்துவதற்கும், நம்மை சரிப்படுத்துவதற்கும் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு உதவுகிறது. அதனால தான் இப்பேற்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பிதாவை தொழுது கொள்வது என்பது ஆவியிலும் உண்மையிலும் அது தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த காணிக்கை அப்படின்னு சொல்லுகிற போது ரோமர் 15:16 நாம் வாசிக்கலாம். ரோமர் 15:16 வசனம். இதுக்கு முந்தின வசனத்திலே வாசிக்கலாம், 15லேருந்தே வாசிக்கலாம். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த வசனத்தில் புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய தேவனுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக என்ன செய்துகிறார்னா, புறஜாதிகளை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்துகிறார். கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தி அவர்களை எப்படி ஒப்பு கொடுக்கிறார்னா, பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அதாவது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணிக்கையாக தேவனுக்கு யாரை கொடுக்கிறார்,
ஜனங்களையே கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. அப்போ தேவன் இப்பேற்பட்ட பலிகள் மேலே தான் பிரியமாக இருக்கிறார், இப்பேற்பட்ட காணிக்கை மேலே தான் அவர் பிரியமாக இருக்கிறார். நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து, அப்போ ஆசாரியத்துவம் நம்ம பழைய ஏற்பாட்டில் தெரியும். அப்போ இவர் அந்த ஒரு சேவையை எடுத்து அவர் ஒரு ஆசாரியன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் எப்படி குறிப்பிடுகிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன ஆராதனை என்பது சடங்குகள் அல்ல, அது இடத்தை குறிப்பிட்டதல்ல. ஆராதனை என்பது அது உள்ளார்ந்த ஒரு காரியம். அப்போ அதே போல் எங்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம், அது குறிப்பிட்ட இடம் அல்ல, வெளியரங்கமாக எங்கு வேண்டுமானாலும் அதை செய்யலாம் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் நம்ம சில வசனங்களில் புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியரில் 10:31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதாவது இதை தான் குறித்து பார்த்தோம். அப்போ ஆராதனை என்பது குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஆராதிக்கிறோம் என்பதல்ல, ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே போல தான் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 3:17. இதே போல அதே அர்த்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் வார்த்தையினால எது பேசினாலும், கிரியைகள் நீங்கள் எப்பேற்பட்ட செயல்கள் செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். அப்போ ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் முறையாக இருக்கிறது. நாம் நம்முடைய சொல்லினாலேயும் நம்முடைய செயல்கள்னாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலேயும் நம்முடைய உணர்ச்சிகள்னாலையும் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் நாம் யாரை தான் மகிமைப்படுத்த வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவையெல்லாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், அவருக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. அது ஆவியில் இருந்து செய்யப்பட வேண்டும், உள்ளத்திலிருந்து செய்யப்பட வேண்டும், அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும். இப்பேற்பட்ட ஆராதனையை தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். இதற்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கணும், ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சில பாடல்களை பாடிவிட்டோமே, சில வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டோமே, நான் கர்த்தரை ஆராதித்து விட்டேன் என்பது அல்ல. இந்த பாடல்கள் எப்பேற்பட்ட பாடல்களாக இருக்க வேண்டும் என்பது, இந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. நாம் நிறைய பாடல்களை பாடுகிறோம். இந்த பாடல்கள் எல்லாம் எந்த அர்த்தத்தில் இருக்குன்றத சிந்திச்சு பார்க்கணும். இந்த பாடல்களை பாடி எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், இப்பேற்பட்ட பாடல்களை அல்ல. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. இப்போ இந்த பாடல்கள்லாம் எப்படி தான் எழுதப்பட்டிருக்கணும்? இது ஞான பாடல்களாக இருக்க வேண்டும். இந்த பாடல்கள் என்ன மக்களுக்கு எதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, அந்த பாடல்கள் ஒரு போதனையாக இருக்க வேண்டும். அதாவது போதனை செய்கிறோமே, அந்த போதனை தான் பாடல்களாக இருக்க வேண்டும். அவை என்ன மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், புத்தியை தெளிவிக்க வேண்டும், அவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டும், அவர்களை சரி செய்ய வேண்டும், நீதிப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களை தான் பாடணுமே தவிர, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ இது எல்லாமே எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இதுதான் அந்த ஆராதனை. நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆராதனைக்காக எப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்களோ, புதிய ஏற்பாட்டில் அது எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஆராதனை அது ஆவியோடு செய்ய வேண்டும், உண்மையோடு அது செய்ய வேண்டும். நாம் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஒரு ஞான அர்த்தம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாடல்களை தான் நாம்
தெரிந்து கொண்டு அதை பாட வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் எப்படி அழகாக இதை தன்னுடைய நிருபங்களில் எடுத்து காட்டுகிறார், எப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆவிக்குரிய முறைமைகளை கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எனவே இந்த ஆராதனை என்பது அது இடம் சம்பந்தமான காரியம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறை, அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். குறிப்பிட்ட நேரம் மாத்திரமல்ல, அது எப்போதும் செய்யப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தையினால செய்ய வேண்டும், கிரியைகள்னால அதை செய்ய வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை செய்ய வேண்டும், உண்மையோடு அதை செய்ய வேண்டும், ஆவியிலிருந்து செய்ய வேண்டும். எனவே இப்படியாக நாம் தேவனை ஆராதிப்போம், இப்படியாக தேவனை உண்மையோடு தொழுது கொள்வோம். இதுவே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது.